அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ, நான் யூடியூப்பில் போட்ட வீடியோவுக்கு வந்து ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கால் பண்ணி அந்த ஊரோட பேரை செல்லணும். நான் பேருவலையிலேருந்து ஒரு சில பேர் கால் பண்ணி எனக்கு நீங்கள் எப்படி அப்படி வீடியோ போடுங்க, நீங்கள் யார் அப்படி இப்படின்னு சொல்லி கால் பண்ணி கொண்டு கேமை கேட்குறாங்க. சில பேர் நல்ல விதமாக பேசுகிறாங்க, சில பேர் ஹெல்மெட்டா பேருவலைக்கு வாங்க அப்படி இப்படியெல்லாம் செல்கிறாங்க. இனி அவங்களோட நம்பர், அவங்களோட அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாம் எனக்கு டீக்கி அதில் நான் டிலீட் பண்ணுற பயப்படுவானம். நம்பர்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணி போட்டேன். அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டை நான் இந்த வீடியோ செஞ்ச அப்புறம் டிலீட் பண்ணி போட்டுறேன். இனி அப்படி ஒரு எனக்கு அவங்களோட இதாக்கணும், ஆகிய பண்ணிக்கொண்டு போகணும், சண்டை பிடிச்சிக்கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்றும் இல்லை. இனி எனக்கு விளங்குறில்ல. இப்போ நாங்கள் பேருவலைக்கு ஒரு 6-7 டொனேஷன் வீடியோ நான் செஞ்சு கொடுத்திக்கி அதில் கோடிக்கணக்கான சல்லி உலக மக்கள்கிட்ட நான் வீடியோ போட்டு சேர்த்து அந்த நோயாளிகளுக்கு கொடுத்து சில நோயாளிகள் குணமாகி நல்லாவும் நிற்கிறாங்க. இனி அந்த நேரத்துக்கு கால் பண்ணிட்டிக்கா ப்ரோ நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்ச நல்ல விஷயம்னு சொல்லி விஷ் பண்ணாத மனுஷர் இந்த 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 லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு கேமை கேட்டுக்கொண்டு வராங்க. இனி அரசியலுன்னு செல்வது வந்து எவ்வளோ தூரத்துக்கு மனுஷனுக்கு பதிஞ்சன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கொண்டேன். இனி எனக்கிட்ட அப்படி கால் பண்ணிக்கொண்டு கேள்விகள் கேட்டதுக்கு வேலையில் ப்ரோ. நீங்கள் ஒரு சில பேர் நிறைய நல்ல மனுஷர் நிற்காங்க பேருவலையில். ஒரு சில பேர் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குவாங்க. உங்களோட கண்ணாடி முன்னுக்கு போய்த்து நீங்களே உங்கள்கிட்ட அந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களோட மனசாட்சி அதுக்கு பதில் தரும். அவ்வளோதான் எனக்கு செல்லத்துக்கு இருக்குது. இனி அந்த வீடியோவால் பேருவலைக்கு ஒரு சில பேரோட மனசு நொந்திருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க, அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சிக்கோங்க. எனக்கு கால் பண்ணுவாங்க யாரும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அது இதெல்லாம் நான் அழிச்சு போடுறேன். அந்த நம்பர்ஸ் எல்லாம் அழிச்சு போட்டேன், ஒரு கேஸும் இல்லை. இனி பேருவலில் நிறைய நல்ல மனுஷர் இருக்காங்க. இனி அவங்க எல்லாம் இதுக்கு ஆதரவாக கோலும் வந்திக்குது. இந்த வீடியோவுக்கு பேருவல்லேருந்து ஆதரவாக கோலும் வந்திக்குது, எதிர்ப்பாக கோலும் வந்திக்குது. இனி இதுக்கு பிறகு அரசியல் வீடியோ போடுறேன்டா கொஞ்சம் பார்த்து கேட்டு போடணும்னு சொல்லியதை நான் கொஞ்சம் மீட்டர் ஆகிக்கொண்டேன். இனி அந்த வீடியோவுக்கு உங்களோட மனசின் வந்திருந்தால் அல்லாஹ்க்காக வேண்டிய நான் மன்னிச்சுக்கோங்க. இனி பேருவலைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி ஒத்தர் சொன்னார். இனி எனக்கு என்ன சரி ஒரு தேவையான தான் கட்டாயம் நான் பேருவலைக்கு வருவேன். என்னை ஆதரிக்கிற நிறைய பேருவலை ஃபேன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. நான் ஒரு பயணம் அல்ஜென்னா டொனேஷன் வீடியோ ஒன்றுக்கு பேருவலை 10க்கு வந்து சல்லி சேர்க்கறதுக்கு வந்த 2 ஹவர் தான் நின்ற ஒரு 9-10 லட்சம் எனக்கு சல்லி சேர்ந்தேன். 2 ஹவருக்கு 10ல் நீ அவ்வளோக்கு சல்லியை வாரி வழங்கி கொடுக்குற பெரிய தனவந்தர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பொடியம்மாறு பேருவலையில் சாரம் கொடுத்த ஜெம் பிஸ்னஸ் பண்ணி சின்ன பொடியம்மாறு 25,000 ரூபா, 30,000 ரூபா, 50,000 ரூபா ஒருத்தர் முன்னுக்கு கூப்பிட்டு முன்னுக்கு இது ஒன்றில் எனக்கு நினைவு யாருன்னு நினையா பேருவல் 10ல் 1,00,000 ரூபா என் கைக்கு தந்த அந்த மாதிரி 2 அவர் தான் இந்த அவ்வளோ பெரிய சல்லி தொகையான நிகழ்ச்சி சேர்ந்த அவ்வளோ நல்லுள்ளம் கொண்ட மனுஷரும் பேருவலையில் நிற்கிறாங்க. இனி ஒட்டுமொத்த பேருவலை ஆக்களும் நல்ல மனுஷர் தான். இனி இந்த வீடியோவில் உங்களோட மனசின் வந்திருந்தால் அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க. வேறொன்று செல்லத்துக்கு எனக்கு சரி தேவை அப்படின்னு தான் நான் கட்டாயம் பேருவலைக்கு பேருவலை மனுஷரை சந்திக்கிறேன். இனி இந்த வீடியோவில் அப்படி ஒரு கேஸ் உண்டாயிட்டு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சரி அவ்வளோதான் செல்லத்துக்கு இருக்குது. ரைட்.